போற்றி, ஓம் நீதிக்கரசியே போற்றி, ஓம் பக்தர் தம் திலகமே போற்றி, ஓம் பரமானந்த பெருக்கே போற்றி. சொல்லுங்க தம்பி. கடுமையான சடங்குன்னு சொன்னீங்களே, அது என்னென்ன சடங்குன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் தெளிவாயிடும். ஆணி செருப்பை போட்டுக்கிட்டு கோயிலை சுத்தி 3 தடவை நடந்து வரணும். ஒரு நாள் முழுக்க பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருந்து தீச்சட்டி எடுத்து கோயில வலம் வந்து சாமிய வழிபடணும். இந்த 2 சடங்கையும் கார்த்தியோட மனைவி நல்லபடியா செஞ்சு முடிச்சா கார்த்தியோட ஜாதக தோஷம் நிவர்த்தி ஆகும். அடேங்கப்பா, ரொம்ப ரிஸ்கான சடங்கா இருக்கே. ஆணி செருப்புல இருந்து கால்ல ஆணி ஏறிச்சுன்னா நடக்கவே முடியாது. சாமி, நான் செய்றேன். விஜி, இது லேசு கிடையாதுமா. ஆணி செருப்பு கூட கொஞ்சம் கால்ல முள்ளு குத்துற மாதிரி தான் இருக்கும். ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துடலாம். தீச்சட்டி எல்லாம் ரொம்ப ரிஸ்க்குமா. அதுவும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம தீச்சட்டி எடுத்தேன்னு வையேன், கையெல்லாம் பொசுங்கி போயிடும். காலும் பஞ்சரு, கையும் பஞ்சர்னா என்ன பண்ண முடியும்? நீ ஏன் யோசிச்சுக்க விஜி. மச்சான், நான் ஏன் மச்சானுக்காக உசுர கொடுக்க கூட தயாரா இருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. ஓ பிருந்தா, என்ன என்ன சடங்குன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் தயாராயிட்டேன். அப்படி சொல்லு. அப்புறம் என்ன, சடங்கு ஆரம்பிச்சிட வேண்டியதானே. ஆரம்பிச்சலாமா சாமி? இன்னும் ஒரு 10 நிமிஷம் ராகு காலம் இருக்கு. அது முடிஞ்சதும் ஆரம்பிச்சிடலாம். நீங்க 2 பேரும் புடவைய மாத்திட்டு ரெடியா இருங்க. திருஒளிச்சுடரே போற்றி. விரதம் முடிஞ்சு தீச்சட்டி வேண்டுதல் நிறைவேறினாதான் இந்த நோன்பு கயிறை கழட்டணும். சரிங்க சாமி. வீரா, ஒரே நாள் முழுக்க நம்ம தங்கச்சியால எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் சொல்லு? என்ன எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்களா? அவ உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பாகிறது? என்ன அண்ணி, அப்படியெல்லாம் நான் விட்டுருவேனா? நம்ம பிருந்தா குடிச்ச தீர்த்தத்துல தண்ணிக்கு பதிலா பசி எடுக்காம இருக்கிறதுக்கான சப்ளிமெண்ட கலந்து கொடுத்திருக்கேன். அத குடிச்சா ஒரு நாள் முழுக்க தாராளமா சாப்பிடாம இருக்கலாம். நல்லா பசி தாங்கும். அப்போ விஜிக்கு நல்லா பசி எடுக்கிற மருந்து கொடுத்திருக்கேன். அவளுக்கு வர்ற பசிக்கு எதிர்த்தாப்புல வர்ற ஆளுங்களை புடிச்சு சாப்பிடுவா. எதுக்கு நீங்க யாரும் அவன் முன்னாடி போகாம இருங்க. பரிகாரம் பண்ணும்போது ரொம்ப வலிச்சுதா? இல்ல சித்தி, பரவாயில்ல. இந்த காலை வச்சுக்கிட்டு மத்த பரிகாரம் எல்லாம் பண்ணிடுவியா? பண்ணிடுவேன் சித்தி. பரிகாரம் செஞ்சதும் உன் வீட்டுக்கு போய் மருந்து வச்சுக்கலாம். சரி. ஐயோ, என்ன பசியில மயக்கமே வருது. என்னம்மா, பசி எடுக்குதா? இல்ல இல்ல மாமா. இல்லம்மா, ஏதோ மயக்க வர மாதிரி இருக்கு. நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த வந்துடுறேன் மாமா. பாத்து 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 மெதுவா எழுந்துரு. விஜி, எங்க போற? பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் மச்சான். சரி, பாத்து பொறுமையாமா. எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ், கொஞ்சம் அங்க கவனிங்க.
நீங்களே அவன் நேர்மையை பாத்துக்குங்க. யாருக்கு சப்போர்ட் பண்றது நீங்களே முடிவு பண்ணிங்கப்பா. என்ன விஜி நீ வேண்டி நோம்பு இருந்துகிட்டு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க? ஐயோ அக்கா, நோம்பு இருக்கலாம்க்கா. அதுக்காக நான் பசி மயக்கத்துல விழுந்து செத்து போயிட்டா அப்புறம் பாவம் அவருக்குன்னு யாரு இருக்கா? அடேங்கப்பா, ஒரு 2 வேளை சாப்பிடலன்னா உயிர் போயிருமா என்ன? புருஷனுக்காக ஒரு நேரம் சாப்பிடாம விரதம் இருக்க முடியல. இவங்கெல்லாம் ஒரு நல்ல பொண்டாட்டின்னு நீங்களே சொல்லுங்க. அட வாயை திறந்து சொல்லுங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. அதுவே அப்படியே அங்க பாருங்க, பிருந்தாவை பாருங்க.